மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருக்கின்ற ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல நாள். அண்மையிலே நிகழ்ந்துள்ள ராகு கேது பெயர்ச்சியினால் மேஷ ராசிக்கு இப்பொழுது பல நன்மைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 8ஆம் இடத்திலே இருக்கும் சனியால் சில இடையூறுகள் வந்து கொண்டிருந்தாலும் அதையும் மீறி நன்மைகள் நடைபெறும் விதத்திலே பிற கிரகங்களெல்லாம் வலுவாக அமைந்திருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக மேஷராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 8ல் சனி, அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் ஏதோ ட்ரபிள் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வரக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு மன வலிமை, ஒரு வைராக்கியம், சிறிது சிறிதாக ஏதேனும் நன்மைகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். உங்களது தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிக அற்புதமான ஒரு கிரக நிலவரம் இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது. ராசியில் சந்திரன், 10லே சூரியன், இவ்விரண்டும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இது ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இன்றைய தினம் நடைபெறும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரனும் யோகாதிபதி சனியும் 7ல் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே சந்திரன் அமர்ந்து உங்களுக்கு செலவுகளை ஒருபுறம் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் மனதிலே மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கும். மகிழ்ச்சியான செலவுகள் செய்யும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நிறைய செலவு செய்வீர்கள், ஆனால் அவையெல்லாம் மகிழ்ச்சியான செலவுகள். ஆடம்பர செலவுகளும் சில ஏற்படலாம். அதிக விலை கொடுத்து செல்ஃபோன் வாங்குவீர்கள். பேசினா ஹலோன்னு கேட்கணும். அதுக்கு எதுக்கு 52,000 ரூபா அப்படின்னு யாராவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதை ஒரு மாதிரி கிண்டலாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் கவலையே படாமல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு இருப்பீங்க. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மற்றபடி மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. தொடர்ந்து ராசி அதிபதி புதன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. புதன் தனுசை விட்டு நகரவில்லை. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 2ஆம் வீட்டோனாகிய தனஸ்தானாதிபதி சந்திரன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் பண வரவு திருப்திகரமாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களோடு உங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். சந்தோஷமான ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடமாகிய மேஷத்தில் சந்திரன், தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசி அதிபதியும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியுமான சந்திரனும் செவ்வாயும் நேருக்கு நேராக ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கின்ற மிக சிறப்பான ஒரு கிரக நிலவரம் இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. சந்திரமங்கள யோகம் காரணமாக நீங்கள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் உருவாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல தகவல்களை அனைவரோடும் பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சி அலை வீசுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். குடும்பத்து உறவினர்கள் அனைவரும் உங்களை புகழ்வார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே அதிக லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது போனஸ் அல்லது பதவி உயர்வு, புதிய சலுகை ஏதேனும் கிடைக்கும். வீட்டிலும் வேலை செய்யும் இடத்திலும் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.